ஹாய் விவோஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் பொறியாளர் டெக். நான் உங்கள் பொறியாளர். நம்ம சேனலில் வந்து புது விஷயத்தை நம்ம நிறையா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டாக்டர் ஃபிக்ஸ் டேம் ப்ரூஃபை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்டு உள்ளே அடித்தது இல்லாமல் இந்த வாட்டி நம்ம வால்லையுமே நம்ம அடிச்சிருக்கோம். எதுக்காக இந்த விஷயம் அப்படின்னா, நம்ம பிளாஸ்டிங் பண்ணி டைல்ஸ் ஒட்டின அப்புறம் என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, சில வீட்டில் வந்து கீழே இருக்க டேம்ப்னஸ் வந்து மேலே வந்து ஏறி வருது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எப்பயுமே ஈரம் காத்துகிட்டே இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரதுனால இந்த வாட்டி என்ன பண்ணோம், டேம் ப்ரூஃபை வந்து நம்ம எல்லாமே அடிச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம், வாலில் வந்து 2 ஃபீட்க்கு வந்து வீடு ஃபுல்லாகவே இன்னர் வால்ஸில் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பட்டி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம டேரெக்டாக பட்டி பார்க்குறதுனால அந்த புரிஞ்சு கொட்டுறது அந்த மாதிரி இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ டேம் ப்ரூஃப் நம்ம பண்ணிட்டு பண்ணுறதுனால அந்த இஷ்யூ வராமல் அதை ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இது நம்ம இங்கே மட்டும் பண்ணலை. நம்ம இந்த வாட்டி வீட்டில் என்ன பண்ணி இன்டர்லாக் பிரிக்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேரெக்டாக டைல் ஒட்ட போகிறோம் அப்படின்றனால அங்கேயுமே டேம் ப்ரூஃப் ஃபுல்லாகவே அடிச்சிட்டோம். வால் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம டைலிங் பண்ணுறோம். ஸோ இதால் என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் லீக்கேஜாக இது யூஸ் ஆகுது. ஸோ எங்கேயும் வாட்டர் லீக்கேஜ் இருந்தால் அந்த வாலில் லீக்கேஜ் இஷ்யூ இருக்கும் அப்படின்னா அது சுத்தமாக இதில் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக்கேஜ் இஷ்யூ இருக்காது. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது நம்ம ஃபர்தர் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபுல்லாகவே இந்த டேம் ப்ரூஃபை நம்ம 2 அடிக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பட்டி பார்க்குறோம். ஸோ அப்படி பட்டி பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, டேரெக்டாக பட்டி பார்க்குறதுனால இந்த கீழே வந்து ஈரம் மேலே ஃபுல்லாக ஏறாமல் இருக்கும். அது பில்டிங்க்கு ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புதுசாக நம்ம என்னோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கட்டி கொடுக்குற வீடாக இருக்கட்டும், கட்டி சேல் பண்ணுற வீடாக இருக்கட்டும், எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரியான அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான என்ன டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீட்டை பற்றி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.